அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வெளியில் போகும் பொழுது எந்த திசையில் காகம் கத்துகிறதோ அதற்கு ஏற்ப காரிய வெற்றி ஏற்படும்னு சொல்லலாங்க. அதன்படி எந்த திசையில் காகம் கத்தினால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நீங்கள் எந்த நாளில் காகத்திற்கு சாதம் வைப்பீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காகம் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய வாகனமாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பித்ருக்களுடைய அம்சமாகவும் சொல்லப்படுதுங்க. அதனால தான் அமாவாசையில் காகத்திற்கு படையலில் முதல் உணவு வைக்கப்படுதுன்னு சொல்லலாங்க. பொதுவாக அவர்கள் செய்கின்ற புண்ணிய கருமத்திற்கு ஏற்றபடி காகத்தின் மூலமாக சில அறிகுறிகளை இறைவன் உணர்த்துவாருங்க. நம்ம வெளியில் போகும் பொழுது எந்த திசையிலிருந்து காகம் கத்துகிறதோ அதற்கு ஏற்ப காரிய வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாங்க. இதன்படி எந்த திசையில் காகம் கரைஞ்சினா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குது என்பதை பற்றிய பார்க்கலாம் வாங்க. கிழக்கு திசையில் காகம் கத்துச்சுன்னா எடுத்த விஷயம் லாபகரமாக முடியும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு ஆதரவு பெருகுன்னு சொல்லலாங்க. தங்க நகை சேர்க்க அதிகரிக்குமாங்க. அதே போல் நண்பர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குன்னு சொல்லலாங்க. தென்கிழக்கு திசையில் காகம் கத்துச்சுன்னா தங்கத்தால் லாபம் பெருகுன்னு சொல்லலாங்க. இதுவரை இருந்து வந்த பகைவர்கள் தொல்லை அனைத்துமே விலகிவிடுன்னு சொல்லப்படுதுங்க. தெற்கு திசையில் காகம் கத்துச்சுன்னா எடுத்த காரியம் லாபகரமாக முடியுன்றும் அர்த்தமாகுமா. தென்மேற்கு திசையில் காகம் கத்துச்சுன்னா பொருள் லாபம் ஏற்படணும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பால், எண்ணெய், உணவுப் பொருட்கள் அல்லது உணவு சம்பந்தமான பொருட்களால் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உண்டாகுன்னு சொல்லலாங்க. மேற்கு திசையில் காகம் கத்துச்சுன்னா மனதிற்கு நல்ல செய்தி கிடைக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நெல், தானியம், முத்து, பவளம் போன்றவற்றால் லாபம் கிடைக்குன்னு சொல்லலாங்க. அதே போல் கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களால் லாபம் அதிகரிக்கணும் சொல்லலாங்க. வடமேற்கு திசையில் காகம் கத்துச்சுன்னா எடுத்த காரியங்களில் இழுபறி நிலை ஏற்படணும் சொல்லலாங்க. வடக்கு திசையில் காகம் கத்துச்சுன்னா வாகனத்தால் லாபம் உண்டாகலாம். வாகன சேர்க்கை அதிகரிக்கணும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வஸ்திரங்களால் லாபமும் வஸ்திர சேர்க்கையும் அதிகரிக்கணும் சொல்லலாங்க. அதே போல் வடகிழக்கு திசையில் காகம் கத்துச்சுன்னா கையில் இருக்கக்கூடிய பொருட்கள் விரயமாகும், அதாவது செலவாகணும் சொல்லலாங்க. நீங்கள் வெளியில் போகும் பொழுது உங்களுக்கு நேர் எதிரே நீங்கள் செல்லக்கூடிய திசையை நோக்கி காகம் கறந்து கொண்டே வந்துச்சுன்னா அந்த பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்து கொண்டு காகம் சூரியனை பார்த்து கத்துச்சுன்னா அது அபசகுணமாகவும் சொல்லப்படுதுங்க. அதே போல் காகம் பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் போகும் பொழுது உங்களுக்கு வலப்புறம் இருந்து இடப்புறம் பறந்து போச்சுன்னா லாபம் அதிகரிக்கணும் சொல்லலாங்க. அதே போல் இடப்புறம் இருந்து வலப்புறம் பறந்து போச்சுன்னா நஷ்டம் ஏற்படணும் சொல்லலாங்க. நம்முடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நல்ல காரியத்தையும் சகுனம் பார்த்து செய்வது வழக்கமாகவே வச்சுட்டு இருக்கிறாங்க. அதே போல் நம்முடைய நாட்டில் இன்றைக்கும் சகுனம் பார்த்து பல காரியங்கள் செய்யப்படுதுங்க. போனால் குறுக்களை போனால் சகுனத்தடையாகவும் சொல்கிறாங்க. அதே போல் பள்ளி சாஸ்திரம், பச்சி சாஸ்திரம் படி அதன்படி பல காரியங்களில் முடிவு எடுக்கப்படுதுங்க. கிளி ஜோசியத்தை பார்த்து எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளக்கூடியவங்க இன்றைக்கும் பல பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. அதே போல் பயணம் போகும் பொழுது நிறைகுடம் கொண்டு வரக்கூடிய பெண்கள் எதிரில் வந்தால் நல்லது நடக்கணும்னு சொல்லப்படுதுங்க. துணி துவைக்கக்கூடியவங்க அழுக்கு துணியை சேகரிச்சுட்டு எதிரில் வந்தாங்கன்னா நம்ம போகும் காரியங்கள் அனைத்துமே வெற்றியில் முடியும்னு சொல்லலாங்க. அதே போல் நம்முடைய உறவினர்கள் போலவே நம்முடன் இருக்கக்கூடிய காகங்கள் சில சகுனங்களை உணர்த்துதுங்க. காகம் காட்டக்கூடிய சகுன பலன்கள் நிறையவே இருக்குதுங்க. இதுக்கு உதாரணமாக காகம் பார்த்திங்கன்னா ஒருவருடைய தலையில் தட்டுச்சுன்னா அது ஒரு தீய சகுனமாகவே சொல்லப்படுதுங்க. அதே சமயத்தில் காகம் பூக்களை தூவி கொண்டு போச்சுன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தணும் சொல்லப்படுதுங்க. அதே போல் காகத்திற்கு சாதம் வைக்கும்போது கிழக்கு திசையில் சாதம் வைப்பது நல்ல பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. நம்முடைய வீட்டை பார்த்து காகம் அடிக்கடி கத்துச்சுன்னா நம்முடைய வீட்டிற்கு விருந்தினர்கள் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்படி காகம் நம்ம வீட்டில் வந்து கத்துவது நம்ம வீட்டில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது என்று அறிகுறியை உணர்த்துவதாகுங்க. அவ்வாறு கரையக்கூடிய காகத்திற்கு ஒரு கைப்பிடி அளவு உணவளிப்பது நல்ல பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. அதே போல காகம் ஒருவருடைய வாகனம், குடை, காலணி அல்லது உடலின் மீது தனது சிறகால தீண்டுச்சுன்னா அவர்களுக்கு அகால மரணம் ஏற்படும் என்பதை உணர்த்தக்கூடிய அறிகுறியாகுங்க. தாங்கள் ஏதாவது ஒரு பயணம் போகும் பொழுது உங்கள் திசையை நோக்கி காகம் கத்திட்டு வந்துச்சுன்னா அந்த பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகுங்க. அதே போல் இறந்து போன காகம் பார்த்திங்கன்னா ஒருவருடைய மரணத்தை முன்னாடியே அறிவிப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. சாலையில் இறந்து போன காகத்தை பார்த்தா எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நெருக்கடி ஏற்பட போகிறது என்று அர்த்தமாகுமா. இறந்த காகமும் சனியின் கோபத்தை வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்லலாங்க. இது சனியின் தோஷத்தை குறிக்குதுன்னு சொல்லப்படுதுங்க. போல காகம் தலையில் தட்டுச்சுன்னா அதுக்கு பரிகாரமாக நம்ம வீட்டில் நல்லெண்ணெயை விட்டு குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேணுங்க. கோவிலில் விளக்கு ஏற்றி சனீஸ்வர பகவானுக்கு எல் விளக்கு ஏற்றி வழிபடலாங்க. மட்டும் இல்லாமல் காகத்திற்கு நம்ம தினமுமே உணவு வைப்பது நல்ல பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சனியனோட தாக்கம் குறையுன்னு சொல்லப்படுதுங்க. கனவுல காகத்தை பிடித்திருப்பது போல கனவு வந்துச்சுன்னா அது நல்ல அறிகுறின்னு சொல்லப்படுதுங்க. இப்படி காகம் தோன்றுச்சுன்னா உங்கள் குடும்பத்தில் தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும்னு சொல்லலாங்க. வீட்டில் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் காகங்கள் தொடர்ந்து கனவுல வந்துச்சுன்னா பித்ருக்கள் தொடர்பான கர்மாக்கள் அனைத்துமே விலகுவதற்கான அறிகுறியாகவும் சொல்லப்படுதுங்க. காகத்திற்கு சாதம் வைக்காம காகத்திற்கு மிச்சர், பிஸ்கட், திராட்சை மற்றும் இனிப்பு பிஸ்கட் போன்றவற்றை கூட உணவாக வைக்கலாங்க. இப்படி வைப்பதன் மூலமாக குடும்பத்தில் நல்ல அந்யோன்யம் பிறக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் காகத்திற்கு அசைவ சாப்பாட்டையோ எச்சில் சாப்பாட்டையோ வைக்கக்கூடாதுங்க. காகத்திற்கு நம்ம சாதம் வடித்த உடனேயே முதல் சாதத்தை எடுத்து, அதாவது எச்சில் படாத சாதத்தை எடுத்து காகத்திற்கு காலை நேரத்தில் வைப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. அதே போல் எக்காரணத்தை கொண்டும் பழைய சாதத்தை காகத்திற்கு வைக்கக்கூடாதுங்க. காகம் மட்டுமல்ல பசுமாட்டிற்கும் கூட பழைய சாதத்தை வைக்கக்கூடாதுங்க. பழைய சாதம் இருந்துச்சுன்னா அதை நாய்க்கு வைத்து விடலாங்க. எப்பொழுதுமே புதிய உணவு இலையில வைத்து காகங்களுக்கு படைப்பது ரொம்பவே நல்லதாகுங்க. வைகாசி மாதத்தில் ஒரு நல்ல மரத்தில் காகம் கூடு கட்டுச்சுன்னா தானிய விளைச்சல் அமோகமாக இருக்குமா. அதே மாதிரி ஒரு பட்டு போன மரத்தில் காகம் கூடு கட்டுச்சுன்னா பஞ்சம், அழிவு ஏற்படுவதற்கான அறிகுறியாகவும் சொல்லப்படுதுங்க. அதே போல் மரத்தின் கிழக்கு புற கிளையில் காகம் கூடு கட்டுச்சுன்னா இலையுதிர் காலத்தில் மழை பெய்யும் என்ற அறிகுறியை உணர்த்துவதாகுங்க. மேற்கு கிளையில் கூடு கட்டுச்சுன்னா மழைக்காலத்தில் மட்டும் மழை பெய்யும் என்ற அறிகுறியை உணர்த்துவதாகுங்க. தெற்கு மற்றும் வடக்கு கிளையில் காகம் கூடு கட்டுச்சுன்னா மழைக்காலத்திற்கும் காட்டாடி காலத்திற்கும் இடையில் மழை பெய்யும் என்று அர்த்தமாகுமா. மரத்தின் உச்சியில் கூடு காகம் கட்டுச்சுன்னா ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை ஆகிய 4 மாதங்களுக்கு மழை கொட்டும் என்ற அறிகுறியை உணர்த்துவதாகுமாங்க. அதே போல் தென்கிழக்கு திசையில் காகம் கூடு கட்டுச்சுன்னா அவ்வப்போது மழை பெய்யுமா. தென்மேற்கு திசையில் காகம் கூடு கட்டுச்சுன்னா காற்றாடி கால பயிர்கள் தலைக்குன்னு சொல்லலாங்க. கோவில்கள் மற்றும் வீடுகள், முட்புதர்கள் முதலிய இடங்களில் காகம் கூடு கட்டுச்சுன்னா பசி, பட்டினி, பஞ்சம் வருவதற்கான அறிகுறியாகவும் சொல்லப்படுதுங்க. அதே போல் ஒரு கிராமத்துக்கு நடுவில் காரணமே இல்லாமல் காக்கைகள் கூட்டம் போட்டு சத்தம் போட்டுச்சுன்னா பஞ்சம் ஏற்படுவதற்கான அறிகுறியாகவும் சொல்லப்படுதுங்க. ஊரை சுற்றி சுற்றி வந்துச்சுங்கன்னா எதிரிகள் ஊரை முற்றுகையிடுவாங்க என்று அர்த்தமாகுமாங்க. பல குழுக்களாக பிரிந்து காகம் சத்தம் போட்டுச்சுன்னா அழிவு ஏற்படும் என்று அறிகுறியை உணர்த்துவதாகுமாங்க. சுனாமி, பூகம்பம், திடீர் வெள்ளம் ஆகியவற்றுக்கு முன்னாடியெல்லாம் இப்படித்தான் பறந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அதே போல் காகங்கள் இரவில் வலம் வந்தால் ஊருக்கு அழிவு, இல்லைன்னா ஒரு தனி மனிதனை காகம் வலம் வந்துச்சுன்னா அவன் சொந்தக்காரர்களிடமிருந்து தொல்லை ஏற்படும் என்ற அறிகுறியை உணர்த்துவதாகுங்க. இடமிருந்து வலம் போச்சுன்னா எதிரிகளிடமிருந்து தொல்லைகள் ஏற்படும் என்று அர்த்தமாகுங்க. துணிச்சலான மக்களை காகங்கள் தாக்குச்சுன்னா அவர்கள் எதிரிகள் பெருகுவார்கள் என்று அர்த்தமாகுமா. காகங்கள் மஞ்சள் நிற பொருட்களை உங்களிடமிருந்து எடுத்துட்டு போயிருச்சுன்னா தங்க நகைகள் இழப்பு ஏற்படும் என்று அர்த்தமாகுமா. அதே மாதிரி மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை உங்களுக்கு கொண்டு வந்து காகம் கொடுத்துச்சுன்னா தங்கத்தால் லாபம் கிடைக்கும் என்று அர்த்தமாகுமா.
ஒரு காக்கை 3 அல்லது 4 குஞ்சுகள் பொரிச்சுன்னா தானிய விளைச்சல் அமோகமாக இருக்குமா? இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.